வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO இந்திய கடற்படையின் கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பல்களுக்கான உள்நாட்டு தயாரிப்பு சுயாதீன உந்துவிசை அமைப்பை, இதை AIP என்றும் அழைப்பார்கள், உருவாக்கி உள்ளது. இந்த AIP அமைப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் நீருக்கடியில் நீண்ட காலம் தங்கும் திறனை மேம்படுத்தி அவற்றின் மறையும் திறன்களை கணிசமாக அதிகரிக்கும். DRDOவின் கடற்படை பொருட்கள் ஆராய்ச்சி ஆய்வகம் NMRL உருவாக்கியுள்ள AIP அமைப்பு எரிபொருள் செல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. இந்திய கடற்படையின் INS கல்வாரி நீர்மூழ்கி கப்பல் அடுத்த ஆண்டு செப்டம்பரில் அதன் முதல் பெரிய மறுசீரமைப்பை செய்யும் போது உள்நாட்டு தயாரிப்பு சுயாதீன உந்துவிசை அமைப்பு அதில் பொருத்தப்படும். AIP அமைப்பு நீர்மூழ்கி கப்பலை கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு நீரில் அடியே தொடர்ந்து தங்கி இருக்க உதவும். உள்நாட்டு AIP அமைப்பின் ஒருங்கிணைப்புக்கான ஒப்பந்தம் DRDO மற்றும் பிரான்சின் நேவல் குரூப் இடையே ஜனவரி 2023 கையெழுத்தானது. பிரெஞ்சு நிறுவனம் நேவல் குரூப் கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பலின் ஒருங்கிணைப்பதற்கான AIP வடிவமைப்பை சோதித்து சான்றளிக்கும். DRDO மற்றும் பிரெஞ்சு நிறுவனம் நேவல் குரூப் இடையேயான இந்த ஒத்துழைப்பு நீருக்கடியில் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு துறையில் பிரான்ஸ் மற்றும் இந்தியா இடையேயான மூலோபாய இருதரப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும். DRDO உருவாக்கியுள்ள AIP அமைப்பு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னம்பிக்கை இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைவதற்கான குறிப்பிடத்தக்க படியாகும். AIP தொழில்நுட்பம் தற்போது அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா, பிரிட்டன், ரஷ்யா உட்பட சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களுடன் உள்நாட்டு AIP அமைப்பின் ஒருங்கிணைப்பு இந்திய கடற்படையின் நீருக்கடியில் திறன்களை மேம்படுத்தும். மேலும் நீர்மூழ்கி கப்பல்களை மிகவும் ஓசை எழுப்பாத விதத்திலும் ஆபத்தானதாகவும் மாற்றும். இந்த மேம்பாடு DRDO மற்றும் லார்சன் அண்ட் டூப்ரோ LNT நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான ப்ராஜெக்ட் 75இன் ஒரு பகுதியாகும். இந்திய தயாரிப்பு AIP தொகுதிகளின் உற்பத்தி மற்றும் ஒருங்கிணைப்புக்கு LNT நிறுவனம் முதன்மை தொழிலில் பங்குதாரராக செயற்படுகின்றது. முடிவில் DRDOவால் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு AIP அமைப்பு இந்திய கடற்படையின் கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பல்களின் நீருக்கடியில் சகிப்புத்தன்மை மற்றும் தந்திர நடவடிக்கை திறன்களை கணிசமாக மேம்படுத்தும். இந்த வளர்ச்சி பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை அடைவதற்கும் இந்தியாவின் கடற்படை திறன்களை வலுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய படியாகும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் லார்சன் அண்ட் டூப்ரோ LNT இணைந்து செயற்படும் மற்றும் ஒரு வேலை திட்டம் தொடர்பான தகவல் ஒன்றும் உள்ளது. DRDO மற்றும் LNT இணைந்து உருவாக்கிய இலக்கு டேங்கான சொராவர் பற்றி நமது மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். இந்த இராணுவ டேங்கின் முன்மாதிரி குஜராத் மாநிலம் ஹசிர்காவில் உள்ள சோதனை படுக்கையில் முன்பு நடந்த அனைத்து செயல்திறனை சரிபார்க்க முதல் சுற்று சோதனைக்கு உட்பட்டுள்ளது. இராணுவமும் DRDOவும் 25 டன் எடையுள்ள சொராவரை அடுத்த சுற்று சோதனைக்கு எடுத்துச் செல்லும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. சொராவர் இராணுவ 2027க்குள் இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம். இப்போது தெரிய வந்துள்ள புதிய தகவலின்படி பிரிட்டிஷ் என்ஜின் தயாரிப்பு நிறுவனம் ரோல்ஸ் ராய்ஸ் அதன் இணை அமைப்பான MTU மூலம் தனது MTU 8V199 என்ஜினை சொராவர் இலகு டேங்குக்காக வழங்கியுள்ளது. ஆரம்பத்தில் இந்திய தயாரிப்பு என்ஜினை வைத்தே இந்த டேங்கை இயக்குவது என்று திட்டமிடப்பட்டது. அதன்பின் ஜெர்மன் என்ஜின் பரிசீலனையில் இருந்தது. இப்போது பிரிட்டிஷ் ரோல்ஸ் ராய்ஸ் தயாரிப்பு என்ஜின் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரோல்ஸ் ராய்ஸ் உலகின் பல இராணுவ மேடைகளுக்கு போர் விமான என்ஜின்கள், கடல் உந்துவிசை என்ஜின்கள் உட்பட அனைத்து போர் வாகனங்களிலும் என்ஜின்களை வழங்கும் நிறுவனம். 2020 மே மாதம் கிழக்கு லடாக்கில் சீனாவுடன் ஏற்பட்ட மோதலின் போது வேகமான, சுறுசுறுப்பான மற்றும் சிறந்த சூட்டு சக்தி கொண்ட ஒரு இலகுவான டேங்கின் தேவை முதன்முறையாக உணரப்பட்டது. சீன இலகு டேங்கர்கள் மலைப்பகுதிகளில் செங்குத்தான ஏறுவரிசையில் செல்ல முடியும். இந்திய இராணுவத்தின் ரஷ்ய வம்சாவளியை சேர்ந்த அதிக எடை கொண்ட T-72 மற்றும் T-90 டேங்கர்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றது. சொராவரில் பொருத்தப்பட உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜின் 8 சிலிண்டர்கள் சக்தியுடன் செயற்படும். ரோல்ஸ் ராய்ஸின் வர்த்தக மேம்பாடு மற்றும் எதிர்கால திட்டங்களின் இயக்குனர் அலெக்ஸ் ஜினோ இந்திய இலகு டேங்க் திட்டத்திற்காக LNTக்கு 8V199 என்ஜினை வழங்கியுள்ளதாக இப்போது தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்த போது தரைப்படைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தயாரிப்புகள் எங்களிடம் உள்ளன. இதுபோன்ற திட்டங்களில் பங்கேற்க ஆர்வமாக உள்ளோம் என்று கூறினார். 8V199 என்ஜின் குறிப்பாக குறைந்த எடை மற்றும் தொகுதியுடன் இணைந்து அதிக ஆற்றலுடன் சிறப்பிக்கிறது என்று ரோல்ஸ் ராய்ஸ் தெரிவித்துள்ளது. என்ஜின் ஏற்றுமதிக்கான ஒழுங்குமுறை பொறிமுறை அனுமதி பெற எடுக்கப்பட்ட நேரத்தின் காரணமாக என்ஜின் சப்ளை தாமதமானது என்றும் தெரிய வருகிறது. கடந்த அக்டோபரில் ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜினை வழங்க தயாராக இருந்த போதிலும் என்ஜின் ஏற்றுமதிக்கான வழமையான நடைமுறைகளில் அது சிக்கி தாமதமாகியது.